தோழர் ரமேஷ் அவர்கள் தற்பொழுது சுருக்கமாக ஏற்புரையாற்றுவார். தொடர் பேசலாம், விடுங்க தொடர். வாங்க தொடர். இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க. பார்த்து பார்த்து பொறுமையா. ஓகே ஓகே. எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. புத்தம் கூட்டல் திராவிடம் சமம் சமூக நீதி மற்றும் தன்னடையாளங்களை எழுதி பார்த்தல் ஆகிய இருநூல்கள் வெளியீட்டு விழாவிற்கு சிறப்பான முறையிலே தலைமையேற்று இந்த நூலை வெளியிட்டு பெருமையான பங்களிப்பை செய்திருக்கின்ற எங்களது ஆருயிர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் இந்த நூலை பெற்று என்னை சிறப்பித்திருக்கின்ற எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பான முறையில் இன்னொரு பிரதியை பெற்று வாழ்த்திருக்கின்ற சிறப்பித்திருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் தோழர் லெனின் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக உறுதுணையாக இருக்கின்ற கவிஞர் வெண்ணிலவன் ஐயா அவர்களுக்கும் அன்பிற்கினிய அமுதன் துரையரசன் தோழர் அவர்களுக்கும் இங்கே எனது எளிய மகனின் அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற இந்த விழாவில் பங்கேற்று சிறப்புரை ஆற்றியிருக்கின்ற அன்பிற்கினிய ஆங்கிலத்துறை தலைவர் சென்னை பல்கலைக்கழகம் ஆம்சாங் ஐயா அவர்களுக்கும் சிறப்பானதொரு ஆய்வுரை வழங்கியிருக்கின்ற எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய ஐயா ராமனையா அவர்களுக்கும் எழுத்தாளர் சமகால திறனாய்வு கோட்பாட்டாளர் ஜமால் அனையா அவர்களுக்கும் இப்படி எல்லோரையும் சொல்லிக்கொண்டே இருந்தால் நேரம் போய்விடும் என்பதனாலே எனது அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற அனைத்து குறிப்பாக எழுத்தாளர் கரண் கார்கி தோழர் அவர்களுக்கும் அஜயன் பாலா அவர்களுக்கும் எங்களது பேராசிரியர்கள் ஜெயபாலன் ஐயா மோகன்தாஸ் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியை முதற்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு எளிய முறையில் நடத்த வேண்டும் முதலில் என்றுதான் திட்டமிட்டேன். ஆனால் அதன் பிறகு இந்த நூல்களுடைய கருத்தை பார்க்கிற போது அதிலும் நான் 2024ஆம் ஆண்டு எனது அன்பிற்கினிய தலைவர் அண்ணன் அவரிடத்திலே பிறந்தநாள் வாழ்த்தை சொல்ல சென்றபோது நான் பிறந்தநாள் வாழ்த்து வெறுங்கையோடு சென்று சொன்னேன். அப்பொழுது அவர் திடீரென்று கேட்டார், உங்கள் நூலை யார் வெளியிடுகிறார்கள், உங்களுக்கு எத்தனை படி தருவார்கள் என்றெல்லாம் விசாரித்தார். அதன் பிறகு ஒரு 50 படி தருவாங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். இனிமேல் நீங்கள் நமது கரிசல் பதிப்பகத்திலே புத்தகத்தை வெளியிடுங்கள் என்று சொன்னார். இது ஒரு தாய் உள்ளத்தின் வாய்ப்பு, எனக்கு கிடைத்த வாய்ப்பு, இந்த வாழ்நாளில் கிடைத்த பெரும் பேறு என்று நான் கருதுகிறேன். இது அவர் சமூக நீதியின்பால் கொண்டிருக்கின்ற பற்றினை எனக்கு காட்டியது. ஏனென்றால் புறக்கணிக்கப்பட்ட மக்களிலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு எளிய மகனாக இங்கு நான் நிற்கின்றேன். அந்த எளிய மக்களின் அங்கீகாரம் என்பது ஒரு எளிய மக்களின் தலைவனால் தான் தர முடியும். அதனால்தான் இந்த புத்தம் கூட்டல் திராவிடம் சமூக நீதி என்கிற மிக முக்கியமான ஒரு நூலை எனது ஆருயிர் அண்ணன்
எழுச்சி தமிழர் அவர்களுக்கு காணிக்கையாக்க இருக்கிறேன். இது இரண்டாவது நூல் அவருக்கு காணிக்கையாக்கியது. இதற்கு முன்பே 2012ஆம் ஆண்டு அவருடைய 50வது பிறந்தநாள் விழா, அதை ஒட்டி நான் வரலாற்று பன்மையும் தேசிய ஒடுக்கமும் என்கிற ஒரு நூலை எழுதி அவருக்கு காணிக்கையாக்கி இருக்கிறேன். இந்த நிலையில் இந்திய துணைக்கண்டம் முழுதும் தேடி பார்த்தாலும் கிடைத்திருக்கிற நமது அன்பிற்கினிய ஐயா உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்னது போல மிக பெரும் ஆளுமை, அந்த ஆளுமையிடமிருந்து எனக்கு கிடைத்தது ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பினை நான் ஓரளவிற்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் என்பதில் சிறு மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது. அப்படி என்றால் இன்னும் பெருமகிழ்ச்சியும் வேணும், அதுதான் அதோடைய பொருள். இந்த நிகழ்ச்சியில் பலர் தொடர் எல்லாரும் கொஞ்சம் உட்காருங்க. அடுத்து தலைவர் உரையாற்ற போறாங்க. மேடைக்கு ஒரு ஒழுங்கை கடைபிடிக்கணும். கொஞ்சம் உட்காருங்க. ஒரு ஏற்புரையாற்றிட்டு இருக்காரு. அடுத்து தலைவர் உரையாற்றணும். கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. தலைவரும் அடுத்த நிகழ்ச்சிக்கு போகணும். இந்த நிகழ்ச்சியில் பலர் வந்திருப்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த ஏற்புரை என்பது எனக்கு ஆற்றுவது அவ்வளவு எளிதானதல்ல. இப்போது நான் ஒரு மகிழ்ச்சியிலும் அதே சமயத்தில் ஒரு அவசரத்திலும் இருக்கிறேன். தலைவர் அவர்களை, மாண்பமை உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை மற்றொரு நிகழ்ச்சிக்கு